ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பரங்கிக்காய் அல்வா தான் பார்க்க போகிறோம். பரங்கிக்காய் அல்வா நல்ல ஸ்வீட்டாகவும் நல்ல டேஸ்டியாகவும் ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள்ஸில் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். என்னோடய வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறவங்க அது என்ன கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ண கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். பூசணிக்காய் வச்சு நீங்கள் நம்ம அல்வா பண்ண போகிறோம். இதை பூசணிக்காய் சொல்லுவாங்க, மஞ்சள் பூசணிக்காய் சொல்லுவாங்க, பரங்கிக்காய்ன்னு சொல்லுவாங்க. நான் இன்றைக்கி இதை பூசணிக்காய்ன்னு சொல்லி உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த பூசணிக்காய் வச்சு நீங்கள் நம்ம அல்வா செய்யலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டம் இதை கட் பண்ணுறதுக்கே. ஸோ அதனால் பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்டாக இருக்கும் அதோட ஸ்கின்னுமே. ஸோ நல்லா ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் பண்ண முடியும் நம்ம குக்கிங்கே. கட் பண்ணி நம்ம அதில் இருக்க சீடை ஃபுல்லாக எடுத்துக்கணும். இந்த சீடை ஃபுல்லாக நல்லா வெயிலில் நல்லா காய வச்சிங்கன்னா நம்ம அதுக்குள்ளே இருக்கிற பருப்பை சீடை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம ஸ்வீட் பண்ணுற ரெசிப்பியில் அதை நம்ம சேர்த்திங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பூசணிக்காயோட வேலை நல்ல ஹெல்த்தியானது. ஸோ அதனால் அதோட ஃப்ரூட்ஸை வச்சு நம்ம அல்வாம் பண்ணால் அது சீடை உரித்து நம்ம அதை வந்து ஒரு நட்ஸாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் பண்ணும்போது நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையும் முதல்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி நம்ம அதில் இருக்க ஸ்கின்னை ஃபுல்லாக நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பீசஸாக ஃபஸ்ட் கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணதுக்கப்புறம் இதேமாதிரி நம்ம ஒவ்வொரு அந்த ஸ்கின்னை ஃபுல்லாக நம்ம எடுக்கணும். ஸ்கின்னை எடுக்கும்போது அப்போ ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். நமக்கு ஃப்ரூட்ஸ் நமக்கு உள்ளெல்லாம் தேவையில்லை, நமக்கு அதோட இது மட்டும் தான் தேவை, ஷெட்டை மட்டும் தான் நமக்கு தேவை. ஸோ அதனால் அந்த தோலை ஃபுல்லாக நம்ம எடுத்துக்கணும். அதுமாதிரி ஃப்ரண்ட்டில் அது முன்னாடி இருக்கிறது நம்ம அதெல்லாம் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம தோலை ஃபுல்லாக நம்ம நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த தோலே நல்லா ஹார்டாக இருக்கும், தோலுமே ஹார்டாக இருக்கும், அந்த பூசணிக்காயுமே நமக்கு ஹார்டாக தான் இருக்கும். குக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நம்ம இதில் அல்வா அன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த குக்காகாத ஒரு பூசணிக்காய் வச்சு நல்லா குக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு அல்வா கிடைக்கும். பூசணிக்காயோட ஃப்ளேவர் ஆல்ரெடி நமக்கு ஸ்வீட் தன்மை இருக்கும். அந்த ஸ்வீட் தன்மையும் அந்த பூசணிக்காயோட டேஸ்ட்டும் அந்த அல்வா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த 3 சேர்த்ததுக்கப்புறம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு காயாக நம்ம தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் நல்லா சீவி வச்சுக்க போகிறோம். வீட்டில் நம்ம காய் சீவுறதுக்குள்ள அந்த சீவுறதில் நம்ம எடுத்து எல்லா பூசணிக்காய் பீசஸுமே நம்ம நல்லா காய் சீவுறதில் வச்சு நல்லா சீவி எடுத்துக்கலாம். போட்டிருக்க ஒரு கப்பு பூசணிக்காவுக்கு அதே ஈக்குவல் லெவலில் நம்ம நாட்டு சக்கரை அன்றைக்கி எடுத்துருக்கோம். ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட ஏலக்காய் தூள் எடுத்துருக்கோம். தேவையான அளவுக்கு ஸ்வீட்டுக்கு லைட்டாக உப்பு போட போகிறோம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பை நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கோம். பூசணிக்காயோட சீடை காய வச்சு அதோட ஸ்கின்னை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதுக்குள்ளே இருக்கிற பருப்பை மட்டும் நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கோம். பூசணிக்காய் அல்வாக்குள்ளே நம்ம இன்றைக்கி பூசணிக்காய் சீடை போட்டு நம்ம சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேனில் தேவையான அளவுக்கு நெய் ஊற்றிக்க போகிறோம். எவ்வளோ நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். நம்ம இன்றைக்கி அல்வா தான் பண்ண போகிறோம். பாதியாக பிரித்து நம்ம நெய் ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 5 ஸ்பூன் கிட்ட நிறைய நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, பூசணிக்காயோட விதை அதை எல்லாத்தையும் நம்ம போட்டு நல்லா நம்ம நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்க போகிறோம். நல்லா லைட்டாக கோல்டன் கலர் வந்துச்சுன்னா போதும், ரொம்ப வறுக்கணுன்றது கிடையாது, லைட்டாக வறுத்தா போதும். வறுத்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது எல்லாத்தையுமே மாற்றியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பூசணிக்காய் துருவி வச்சுருக்கோம். அந்த துருவி வச்சதை எல்லாத்தையும் நம்ம அதே நெய்யில் போட்டு நம்ம அந்த கடாயில் போட்டு நல்லா ஃபுல்லாக நம்ம அந்த நெய்யிலே வதக்க போகிறோம். அடுப்பை நார்மல் ஃப்ளேமில் வச்சு கரண்டியால் ஃபுல்லாக நம்ம அதே மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். நம்ம போட்டிருக்க இப்போ அந்த பூசணிக்காயோட அந்த பீசஸ் பார்த்திங்கன்னா நல்லா துருவி போட்டிருக்கோம். அந்த துருவினது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டில் நம்ம எண்டு முடிக்கும் போது துருவினதே நமக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம அல்வா பண்ணணும். ஸோ பண்ணுற பக்குவத்தில் தான் இருக்குது. ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு தட்டை போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா நமக்கு பூசணிக்காய் நல்லா குக் ஆகிடும். பூசணிக்காய் கொஞ்சம் குக் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால நல்லா ஸ்லோவிலே வச்சு நல்லா ரொம்ப நேரம் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா குக் ஆகிடும். பாதி வெந்திருக்குது நம்ம போட்ட பூசணிக்காய். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். அந்த போட்ட பீசஸை நமக்கு தெரியாத அளவுக்கு வேக வைக்கணும். இப்போ நம்ம ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சின பாலை நல்லா ஆற வச்சு நம்ம அந்த போட்டிருக்க நம்ம பூசணிக்காய் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த போட்டிருக்க பாலும் நம்ம போட்ட பூசணிக்காயும் நல்லா வேகணும். அதுக்காக நம்ம பால் சேர்த்துருக்கோம். பாலோட ஃப்ளேவர் நமக்கு அல்வா நல்லா ஒரு திரட்டி கொடுத்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா வேக வைக்கணும்.
நம்ம பால் ஊற்றிருக்கிறதுனால தண்ணி எதுவுமே நமக்கு தேவையில்லை. அந்த பாலில் இருக்கிறதே நமக்கு போதும். கொஞ்சம் லிக்விடாக தான் இருக்கும். அந்த லிக்விடை வச்சு நம்ம லைட்டாக இதையுமே வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் 1 கப்பு நம்ம நாட்டு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம். அந்த நாட்டு சர்க்கரை நம்ம அப்படியே சேர்த்துக்கணும். 1 கப்புமே சேர்த்துக்கணும். சேர்த்தா தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் சேர்த்துட்டு மீதி கொஞ்சம் வச்சுருக்கேன். நான் அப்புறமா கொஞ்சம் சேர்த்துக்கலான்னு. நல்லா ஃபுல்லாக அந்த கலர் எல்லாம் மிக்ஸ் ஆகி நமக்கு வேறு கலரில் வந்துச்சு பாருங்க நாட்டு சர்க்கரை போட்ட உடனே. இன்னுமே நமக்கு அந்த அல்வா பதம் இன்னும் கொஞ்சம் வரணும். நாட்டு சர்க்கரை போட்டோடனே நமக்கு அந்த கலர் மாறிடுச்சு. ஆனால் இன்னுமே நமக்கு பூசணிக்காய் நமக்கு தெரியாத அளவுக்கு நம்ம அதை குக் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ நல்லா வேக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக வேக வச்சுட்டே இருக்கணும். அடுப்பை ஸ்லோலே வச்சு இதேமாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னா தான் அல்வா நல்லா திரண்டு வரும். நமக்கு சாப்பிடவும் நல்ல பூசணிக்காயோட ஃப்ளேவரும் கிடைக்கும். நம்ம போட்ட நாட்டு சர்க்கரை ஸ்வீட்டு எல்லாமே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ நல்லா வேக வச்சுக்கலாம். லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். நமக்கு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நம்ம முன்னாடி போட்டோம்ல பூசணிக்காய் துருவி போடும்போது நமக்கு நிறையா இருந்துச்சு. இப்போ பார்த்திங்களா நல்லா வெந்து நம்ம குவான்டிட்டி குறைஞ்சி போச்சு. நல்லா குக்கும் ஆகிருக்குது. அப்பப்போ நம்ம கொஞ்சம் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அப்படியே அந்த கரண்டியால் ஃபுல்லாக மேஷ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா நமக்கு அந்த போட்ட பூசணிக்காயெலாம் நமக்கு நல்லா குக் ஆகிடும். ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், பூசணிக்காய் விதை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போவும் பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. நல்லா வெந்துருச்சு. நல்லா கெட்டியான பதத்தில் நமக்கு அல்வா நல்லா திரண்டு வந்துருச்சு. நம்ம செய்கிற பக்குவத்தில் தான் இருக்குது நமக்கு அல்வா திரண்டு வருது. இதே மாதிரி நல்லா கிண்டி வச்சிங்கன்னா நல்லா அல்வா திரண்டு வந்துருச்சுங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது. நம்ம போட்டிருக்க பூசணிக்காய், அந்த நெய், நம்ம போட நாட்டு சர்க்கரை எல்லாமே ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அல்வா பார்த்திங்கன்னா அல்வா நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நல்லா அல்வா குக்காக இருக்குது. அந்த நம்ம போட்ட அந்த பீசஸே நமக்கு தெரியவே இல்லை பார்த்திங்களா. சீவி போட்டது எந்த ஒரு பூசணிக்காயுமே நமக்கு தெரியவே இல்லை. நம்ம பண்ணதுக்கும் நம்ம இப்போ செஞ்சு முடித்ததுக்கப்புறம் நல்ல டிஃப்ரென்ஷியேட் தெரியுது. என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி நான் உங்களுக்கு பூசணிக்காய் வச்சு அல்வா எப்படி பண்ணலான்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். நல்ல ஒரு டேஸ்டியான ஒரு அல்வா இது. ஹெல்த்தியான ஒரு ரெசிபி கூட. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா டேஸ்ட் எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.